இந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே நான் யோசிக்கவே இல்லை. மிஸ்டர் செல்வகுமார் என்கிட்ட சொன்ன உடனே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏதோ இந்த வேலாயுதம் என்னுடைய 52வது படம்ன்றதுனால 52 பேர் இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்கலாம் சொன்னாங்க. இவங்களுக்குலாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் அதிகமாக பேசிய முதல் நிகழ்ச்சி எது? என்ன காரணத்துக்காக நிறையா பேசுனீங்க? அப்படி எங்கேயுமே பேசுனதே கிடையாது. நீங்க அதாவது பேசுனதுலயே இது கொஞ்சம் அதிகமா பேசுனேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ஜாஸ்தி பேசுற ஒருத்தர் நீங்களா அவங்க சொல்லிருக்காங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். விஜய் சார், ஆடியன்ஸ் சைடுல இருந்து யாராவது क्वेश्चंस கேட்க தயாரா இருக்கீங்களா? ஆடியன்ஸ் சைடுல இருந்து ஏகோபித்தமா வந்து 14வது இடத்துல ஒருத்தர் இருக்கிறார். அரவிந்தன். அரவிந்தன் எங்க இருக்கார்? அரவிந்தன் இன்னைக்கே இந்தியால ஏந்துக்கோ தம்பி. கௌதம் கம்பீர் சித்தப்பா பையன் மாதிரியே இருக்கு. அரவிந்தன், வாட் ஆர் யூ டூயிங்? சிஏ ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இட்ஸ் படிப்பு கை சார். விஜய் சாருக்கு மூஞ்சி தெரியணும்னா கொஞ்சம் நீங்க நவுந்துருங்க போட்டோ எடுக்கிற கேண்டிடேட்ஸ். சார் இவர் தான் அரவிந்தன். இங்க இருக்கார் சார், பின்னாடி இந்தியாவோட ஓரத்துல இருக்காரு. வணக்கம் தலைவா. வணக்கம். என்னோட கொஸ்டின் வந்து உங்களோட பார்வையில கடவுள் நம்பிக்கை என்னது? கடவுள் நம்பிக்கைனா என்ன? கடவுள் நம்பிக்கைனா என்ன? 7th ஸ்டாண்டர்ட் கடவுள் வாழ்த்து பாட்டை பத்தி கேட்கிறாரு சார். ஐயோ ஜாலியா வந்தப்பா ஏன்பா. கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கணுங்க சார். ஜாலியா ஒரு கேள்வி. இந்த ஹீரோயின் ரொமான்டிக் சீன்ஸ் ஆஃப் த காட்சிகள்லாம் இருக்குல்ல சார், அது வந்து எப்படி சார் ஒவ்வொரு படத்துக்கு மெருகேட்டே போயிட்டு அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி நீங்க ஹீரோயினோட அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? லைக் எப்படி அது வந்து படத்துக்கு படம் வந்து வேற ஹீரோயின் போறாங்க, ஆனா லவ் சீன்ஸ் வந்து கெட்டிங் பெட்டர். அதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய்னா வந்து ஆக்ஷன் படம், பஞ்ச் டைலாக், சண்டையெல்லாம் தாண்டி ரொமான்ஸ்லயும் வந்து தனி ஒரு முத்திரை பதிச்சிருக்கீங்க. அது எப்படி சார்? பேசிக்கலி ரொமான்டிக் பாய் தெரியல. எனக்கு இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு எனக்கே தெரியல. கலா மாஸ்டர் தான் சார் கரெக்டா சொல்றாங்க. அது தெரியல, எல்லாம் சொல்லுது. டேரக்டர் சொல்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் சொல்றாங்க, செய்யறோம். தெரியல, ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகட்டுமே. ஒர்க் அவுட் ஆகுது. இட்ஸ் ஒர்க் அவுட்டிங் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி ஆஃப் தி ஜாலி கேள்விஸ் ஆஃப் ஜெயக்குமார். அதே மாதிரி வந்து மாஸ் ஹீரோக்கள் வந்து அதிகமா புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தின நடிகர் வந்து நீங்க தான். உங்க அப்பாவும் ஒரு இயக்குனரா இருந்தது, அந்த காரணத்தினாலதான் நீங்க வந்து நிறைய புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தினீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு நிறைய புது இயக்குனர்களோட வேலை செய்யும் போது ஏதாவது ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்களா நீங்க? இல்லை, அதெல்லாம் அமையிற விஷயங்கள்ங்க. இது வந்து ஒன்றும் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. நான் அந்தந்த டைமில் கேட்குற கதைகள் அதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இயக்குனர் ராஜா அவர் வந்து அவருடைய எல்லா படங்கள்லையுமே வந்து கதாநாயகனா அவருடைய தம்பி ஜெயம் ரவி தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணுன்ற அந்த ஐடியா, அந்த தாட் வந்து எப்படி, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவர் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய ரொம்ப நாளாகவே அவரோட ஒரு நல்ல மாஸ் ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ஆசை. அது என்னமோ தெரில, என்னுடைய 2 பேருமே ஒரே இது பேரலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டார்கெட் 2 பேருமே ஒன்றா இருந்துச்சு. ஸோ இவரை வச்சு ஒரு நல்ல மாஸ் என்டர்டெய்னர் கொடுக்கலான்றது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு அழகாக வரும். அந்த ஃபர்ஸ்ட் மீட், அது ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட்ல வந்து ஏதாவது சுவாரஸ்யமான நடந்த விஷயங்கள், அதாவது நீங்க என்ன மாதிரியான கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்க, இல்லை அவர் வந்து இந்த மாதிரியான கதை என்கிட்ட இருக்கு, இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே வேலாயுதம் தான். இல்லை, நிறையா பேசணும். அவர் நிறையா கதைகள்லாம் சொன்னார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான் இந்த வேலாயுதமுடைய அந்த ஆசாத்தினுடைய அந்த விஷயம். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாக்கிட்டே அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் அதுதான் வந்து ஹைலைட் ஆஃப் த, இன்னும் நிறையா ரசிகர்களால் பேசப்பட்டு இருக்கிற ஒரு காட்சியாக இருக்குது. அந்த காட்சி வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்ல வந்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த ஷூட் பண்ணும்போது? நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்தார், டாம் டெல்மர். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. புது புது விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஹோம் ஒர்க் நிறையா பண்ணிக்கிறாரு. பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கே போய் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ட்ரெயினெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ படத்தில் மற்ற எல்லா ஆக்ஷன்ஸுமே செல்வம் பண்ணார். ரொம்ப ஹாப்பி. அந்த காஸ்டியூம் வந்து யாரோட சாய்ஸ்? ராஜா சார். உமாசங்கர், இவர் உங்களோட தீவிர ரசிகர் சார். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கார். ஹாய்ண்ணா. ஐண்ணா. விஜய்தலெஜண்ட்.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக.
நாங்கள் ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் மாதிரி நாங்கள் ஒரு தனியாக வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் உங்கள் பர்த்டே அன்னைக்கு இப்போ ஜூன் 22 போன இயர் கூட ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு சைல்டு ஹோம்க்கு நாங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தோம். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபேஸ்புக்லேயும் அது ஆக்டிவாக இருக்குது, ஆர்குட்லேயும் ஆக்டிவாக இருக்குது, எல்லாம் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக விஜய்தேவரஞ்சன்.com வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ண்ணா. டெஃபினட்டாக பார்த்துட்ருக்கேன்னா நான் வந்து ரொம்ப இந்த ஃபேஸ்புக்கெலாம் நான் இல்லை. பட் இது மாதிரி ஆன்லைன் ஃபேன்ஸ் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் அவங்களோட ப்ரமோஷன்ஸு, எத்தனையோ பேரை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனையோ பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கலாம் நான் கேள்விப்படுறேன். அடுத்து சில படங்களுக்கு நாங்கள் பண்ணுற டிசைன்ஸை விட நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு சில டிசைன்ஸ்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் டைரக்டருக்கெலாம் நான் வந்து காமிப்பேன். இதை பாருங்கள், வேலாயுதத்துக்குலாம் சில நிறைய நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் நான் பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும். ஓகேண்ணா, பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இன்னைக்கு வீட்டில் போயிட்டு ஏறே சொல்கிற தம்பி. ஆனால் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எங்கேயோ பிடிக்கும், வானம் தாண்டி உங்களுக்கு பிடிக்கும்ண்ணா. ஐயோ தேங்க்ஸ்ண்ணா. செம்ம டைலாக இருக்குது, வானம் தாண்டி பிடிக்கும். கௌதம் மேனன் கேட்டார் தான் வச்சிருவாரு. ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லி உங்க ரசிகர் உங்களை கூப்பிட்டாரு. இது வரும்போது எனக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கணும்னு தோணுது. ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து எல்லாரையும் மாப்பு மாப்பு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளார அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாப்பு வந்து எப்போ அண்ணாவா மாறுனுச்சு, நீங்க மற்றவங்களை அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது? அது கவுண்டமணி செந்தில் அவங்க காமெடிலாம் நிறைய பார்த்து உங்களை வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுல வந்து யார் உங்களை அப்படி கூப்பிட்டது வந்து ரொம்ப நீங்க லைக் பண்ணி அவங்க கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க? ஆடியன்ஸ் யார்? என்னது ஆடியன்ஸ் கேள்வியா? இதில் வந்து முக்கியமாக சார் சங்கீதா அப்படின்றவங்க ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, ஆனால் அவங்க இப்போ இல்லை. அதனால அந்த கேள்வி அவங்க சார்பாக நான் கேட்குறேன். நிறைய வந்து இளம் டைரக்டர்கிட்ட நடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஃபேஸ் ஆஃப் இளைய தளபதி வந்து சங்கர், ஏஆர் முருகதாஸ் சார், கௌதம் மேனன் சார், இது மாதிரி வந்து வேற கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண டைரக்டர்ஸோட போகிறதுக்கான காரணம் என்ன? எப்படி இருக்கு இந்த அனுபவம்? சடன் ஷிஃப்டா இல்லைன்னா பிளான் பண்ண ஷிஃப்டா? இதுவும் பிளான் பண்ணலைங்க. ஓகே, அது வேலாயுதம் 50% முடிகிற ஸ்டேஜில் நண்பன் மைகால் சரியா என்ன ஹலோ. ஸோ அதை அமைஞ்ச விஷயங்கள் தானாவே அமைந்தது. ஆமாம். ஓகே சார், ஃபென்டாஸ்டிக். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட வர போகிறோம். கை தூக்கலாம் நீங்களா? அப்பா தம்பி, உன் கை வந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியுது. ஏந்திரி. உன் பேர் என்ன? அருண்குமார். அருண்குமார், நல்ல சிரிச்ச மூஞ்சா இருக்கிற. கேள்வி சார், அண்ணா அங்கே இருக்கார். சார் குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்ககிட்ட நீங்க அட்மையர் பண்ற விஷயம் எது சார்? ஏன்னா நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எது? உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்குறாரு சார். நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் வந்து ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருப்பேன் அப்படின்றது, அதுதான் எனக்கு பிடிக்கும். அமைதிக்கு பேர் தான் சாந்தி என்ற பதிலை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஜெயக்குமார். தளபதி, ட்ரைனிங் கிளாஸ் எதுவுமே போகாம நீங்க டான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் பண்ணியும் ஏன் சாங்ஸ் பாடுறது இல்ல? உள்ளத்தை இல்லாதெல்லாம் சம சாங், ஏன் நீங்க இன்னும் நீங்க சாங் எதுவும் பாட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க? விஜயானி கூட உங்களை பாடுகிறேன்னு ட்ரை பண்ணியிருந்தாரா, நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? விஜய் ஆண்டனி மிஸ்டிகால் குத்த மாதிரியே சொல்லியிருக்காரு சார். இல்லை, அது ஒரு ஒரு எல்லா படத்துலையும் பாடித்தான் ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது ஒரு படத்துலயாவது பாடலாம். பாடுறேன். இளைய தளபதி விஜய். இந்த பக்கம் 2 கை போகுது, இணைந்த கைகள். பேர் என்ன தம்பி? பாலாஜியா? ஏந்திரி, என் பேரை வச்சிருக்கிறேன் நீ. ஐ ரியலி லைக் த நேம் ஆஃப் யூ. வாட் இஸ் த கொஸ்டின் ப்ளீஸ் ஆஸ்க் டு இளைய தளபதி அண்ணா. நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஈத் முபாரக் அன்னைக்கு உங்க படத்துல ஒரு டைலாக் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேலாயுதம்ல நீங்க ஒரு டைலாக் சொன்னீங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை இங்க பார்க்க முடியாதுன்னு. ஸோ அந்த டைலாக் கேட்டுங்கனாவே சொல்லிட்டு போச்சுண்ணா. இவன் கூட என் ஃப்ரெண்ட் ஃபயீத் முஸ்லீம் தான். ஸோ அந்த டைலாக் நான் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு செரிஷ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சர் லைனப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார், சங்கர் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎல் விஜய் சார், இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய பகலவன் அந்த படம் வருமா? அது டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா. சார் என்ன கேள்வி? சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டார் சார். அந்த சீமான் சார் மீட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலைண்ணா, பேசிகிட்டு இருக்கோம். சார், எப்படி ஒரு படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க இது பண்ணுறாங்க சார். எந்த விஷயங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் அந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க சார் ஒரு கதையை கேட்கும்போது?
ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை அறியாமல் ஒரு ஃபீல் வரணும், அப்படிதான் ஒரு ஃபீலிங். ஆமாம். ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங். ஜெயக்குமார், உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்? கடைசியாக ஒரு கேள்வி சார். தமிழ் ரசிகர்கள், அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ரசிகர்கள் இவங்களுக்கும் வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் ரசிகர்களுக்கும் உள்ள ஏதாவது வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்க மீட் பண்ணும்போது, ரசிகர்களை மீட் பண்ணும்போது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ரசிகர்கள் அவங்கள்ட்ட பேசுகிற விஷயங்கள், அவங்கள்ட்ட ரசிக்கிற விஷயங்களுக்கும் வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் உங்கள்கிட்ட ரசிக்கிற விஷயங்களும் ஏதாவது வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஒரே மாதிரி தான். தமிழ் ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில், இந்த வேலாயுதம் வெற்றி கொண்டாடுற இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? நன்றி தானே சொல்லணும். ரொம்ப ஹாப்பி. அதாவது கிட்டத்தட்ட 1 இயர் எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்பட்டோம், அதுக்கு கிடைச்ச பலன். இந்த வெற்றி சந்தோஷத்தை வந்து எங்க கூட சேர்ந்து நீங்க கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 52 மாணவர்கள் இந்த நேரத்தில் வந்து தங்களுடைய உடல் உறுப்பு தானங்களையும் வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டோனர் கார்டெலாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி